காவல்படையின் 48வது எழுச்சி நாளை முன்னிட்டு சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் இந்திய கடற்படை சார்பில் கடலில் உயிரிழந்தவர்களை தேடுதல் மற்றும் மீட்பு செயல்விளக்க நிகழ்ச்சி பொதுமக்களிடையே ஒத்திகை செய்து காண்பிக்கப்பட்டது. இதில் 6 கடலோர கண்காணிப்பு கப்பல்கள் 2 ஹெலிகாப்டர்கள் மூலம் ஒத்திகை நிகழ்ச்சி செய்து காண்பிக்கப்பட்டது. மேலும் கப்பல்கள் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பிரகாசமாக ஜொலித்தன. இதில் 3 வர்ணம் கொண்ட ராக்கெட்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பறக்கவிடப்பட்டது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாகச நிகழ்ச்சியை கண்டு மகிழ்ந்தனர். பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள இலங்கை அகதிகள் முகாமுக்கு அருகில் அரசிற்கு சொந்தமான புறம்போக்கு இடத்தில் டிராவல் பை ஒன்று கிடந்துள்ளது. அதனை அப்பகுதியை சேர்ந்த கீர்த்திவன் என்ற இளைஞர் ஒருவர் திறந்து பார்த்துள்ளார். அப்போது வெடிகுண்டு மாதிரியான பொருள் இருப்பதை கண்டு காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளார். தகவலின் பேரில் விரைந்து வந்த போலீசார் டிராவல் பையினை ஆய்வு செய்தபோது அதில் 15 வெடிகுண்டு மாதிரியான பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து பொதுமக்களின் நலன் கருதி டிராவல் பையினை தனியாருக்கு சொந்தமான குடோன் ஒன்றிற்கு எடுத்துச் சென்றுள்ளனர். மேலும் பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி, துணை காவல் கண்காணிப்பாளர் பழனிசாமி தலைமையில் போலீசாரை நியமித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டு கடந்த ஜனவரி 22ஆம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதையடுத்து தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமானவர்கள் அயோத்திக்கு விமானத்தில் சென்றனர். ஆனால் அவர்களுக்கு சென்னையிலிருந்து அயோத்திக்கு நேரடி விமான சேவை இல்லாததால் லக்னோ சென்று அங்கிருந்து அயோத்தி செல்கின்றனர். இந்நிலையில் ஸ்பைஸ் ஜெட் தனியார் பயணிகள் விமான நிறுவனம் அயோத்தி செல்லும் ராம பக்தர்கள் வசதிக்காக சென்னையிலிருந்து அயோத்திக்கு நேரடி விமான சேவையை தொடங்க முடிவு செய்தது. இந்நிலையில் ஸ்பைஸ் ஜெட் தனியார் பயணிகள் விமான நிறுவனம் இன்று முதல் சேவையை தொடங்கி வாரத்தில் 7 நாட்களும் இயக்குகிறது. இந்த விமானத்தில் நபர் ஒருவருக்கு குறைந்தபட்ச டிக்கெட் கட்டணம் 5810 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் உண்டியல்கள் தைப்பூசத்தை முன்னிட்டு 22 நாட்களில் நிரம்பியது. இதையடுத்து உண்டியல்கள் எண்ணப்பட்டது. இதில் காணிக்கையாக 3,89,840 ரூபாய் கிடைத்துள்ளது. மேலும் 221 கிராம் தங்கமும் 9,326 கிராம் வெள்ளியும் கிடைத்துள்ளது. மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, மியான்மர் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு கரன்சிகள் 631 கிடைத்துள்ளன. இவை தவிர பித்தளை, வேல், ரிஸ்ட் வாட்ச், ஏலக்காய், முந்திரி, நவதானியங்கள், பட்டாடைகளையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். 500க்கும் மேற்பட்டோர் உண்டியல் காணிக்கை என்னும் பணியில் ஈடுபட்டனர். இதில் பழனி கோயில் இணை ஆணையர் மாரிமுத்து, துணை ஆணையர் லட்சுமி மற்றும் அறங்காவலர்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பணப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கௌதம் என்பவர் சமோசா கடையில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு பல்லடம் ரோட் மகாலட்சுமி நகர் பகுதியில் இவருக்கு ஏற்பட்ட சாலை விபத்திற்காக 22 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் தொகை கிடைத்துள்ளது. அந்த பணத்தை திருப்பூர் பிக் பஜார் வளாகத்தில் உள்ள யூனியன் வங்கி கணக்கில் வரவு வைத்துள்ளார். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ்குமார், ராஜு ஆகிய இருவரும் பள்ளி பருவத்திலிருந்தே கௌதமிடம் நண்பர்களாக பழகி வந்துள்ளனர். விபத்து காப்பீடு தொகை கௌதமின் வங்கிக் கணக்கில் இருப்பதை அறிந்து கொண்ட இருவரும் மேலும் 4 நபர்களை அழைத்துக் கொண்டு இரவு கௌதம் வீட்டிற்கு சென்று கத்தி முனையில் கௌதமை மிரட்டி 3 லட்சம் ரூபாய்க்கு காசோலையை எழுதி வாங்கியுள்ளனர். இதையடுத்து கௌதம் உடனடியாக பல்லடம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார். கௌதமை கடத்தி பணம் பறிக்க முயன்ற நபர்கள் வங்கிக்கு சென்றுள்ளதை அறிந்த பல்லடம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அவர்களை சுற்றி வளைத்த போது பிரகாஷ் என்பவர் தப்பி ஓடியுள்ளார். இதையடுத்து சுதாரித்துக் கொண்ட போலீசார் பொதுமக்களின் உதவியோடு பிரகாஷை கைது செய்துள்ளனர். மேலும் சிலரை தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி விவேகானந்தா மகளிர் கல்லூரியும் தமிழக பள்ளிக்கல்வித்துறையும் இணைந்து நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கான கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி கல்லூரியின் தாளாளர் கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பெண்கள் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி என்று நினைப்பவர்தான் நம் முதல்வர் என்று பெருமிதமாக கூறினார். பெண்கள் படிக்க வேண்டும், பெண்களுக்கான விடுதலைக்கு எது அடித்தளம் என்று சொன்னால் கல்விதான் என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள்.
பெண் பிள்ளைங்க எப்படியாச்சும் உலகில் கொண்டு வரணும், உலகில் நம்ம படிச்சிடணும். அவங்க எப்படியாச்சும் ஆராய்ச்சி படிப்பில் அவர் அதிகமாக ஈடுபடுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் தந்தை பெரியார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேப்பூர் அடுத்த அசகலத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் மணிவண்ணன். அவரது மனைவி ஸ்னேகா. இவர் கௌதமி என்பவரின் பட்டய படிப்பு சான்றினை கொண்டு வேப்பூர் அடுத்த கழுத்தூர் கிராமத்தில் ஓம் சக்தி என்ற பெயரில் மெடிக்கல் நடத்தி வந்துள்ளார். இந்த மெடிக்கல் கருவில் இருப்பது ஆனா பெண்ணா என சோதனை செய்து பெண் குழந்தை என்றால் கருக்கலைப்பு செய்வதாக வேப்பூர் அரசு மருத்துவர்களுக்கும் போலீசாருக்கும் தகவல் கிடைத்தது. பின்னர் அங்கு சென்று விருதாச்சலம் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் சுவாமிநாதன், வேப்பூர் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் அகிலக்கண்ணன் ஆகியோர் மெடிக்கலில் இருந்தவர்களிடம் விசாரணை நடத்தி மெடிக்கல் பணியில் இருந்த மணிவண்ணன் மற்றும் மெடிக்கல் சான்று உரிமையாளர் கௌதமி, புரோக்கர்களான அசகலத்தூர் கண்ணதாசன், தினேஷ் ஆகிய 4 பேரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். அதன் ஒரு பகுதியாக திருப்பத்தூர் மற்றும் ஜோலார்பேட்டையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தற்போது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது குடும்ப அரசியல், எல்லா அமைச்சர்களின் வாரிசுகள் தான் தற்போது பொறுப்பு வகிக்கின்றனர் என்றும் விமர்சித்து பேசினார். மேலே இருக்கக்கூடிய அலைக்காட்டு அளவரிசை காட்டிலிருந்து இலக்கணையிலிருந்து அவர்கள் எதையும் விட்டு வைக்காமல், காரணம் அது ஆட்சி இல்லைங்கன்னா ஒரு 10 கட்சிகள் ஒன்றாக இணைந்த ஒரு ஆட்சிக்கு வந்தாங்க. 10 கட்சிகளுக்கு எந்த விதமான கொள்கையும் இல்லை. எங்கிட்ட 30 MP இருக்கிறாங்க, உங்ககிட்ட 20 MP இருக்கிறாங்க, அதிகமா MP எனக்கு இருக்கு, நான் ரயில்வே மந்திரி எடுத்துக்கிறேன். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் தனியார் காகித ஆலை சாலையில் கண்ணூர் மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் அருகே பெரிய காடு என்ற பகுதிக்கு செல்லும் வழியில் சாலை ஓரத்தில் தலை நசுங்கிய நிலையில் ஆண் சடம் ஒன்று இருப்பதாக பள்ளிப்பாளையம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்ட பொழுது அதிகாலை நேரத்தில் அடையாளம் தெரியாத கனரக வாகனம் ஒன்று சுமார் 40 வயதுடைய நபரின் மேலே மோதிவிட்டு நிற்காமல் சென்றது தெரியவந்தது. இதையடுத்து உடலை கைப்பற்றிய பள்ளிப்பாளையம் போலீசார் பிரேத பரிசோதனைக்காக உடலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து சென்னையில் நடைபெறும் பாமக கூட்டத்திற்கு கலந்து கொள்வதற்காக சுற்றுலா வேனில் 20க்கும் மேற்பட்டோர் சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த அரசு பேருந்து பின்பக்கத்தில் வேன் வேகமாக மோதியுள்ளது. இதில் 10க்கும் மேற்பட்டோர் காயம் அடைந்தனர். மேலும் வேனில் சிக்கிக் கொண்டிருந்தவர்களை பொதுமக்கள் மீட்டு மதுராந்தகம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தின் காரணமாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. மேலும் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த மதுராந்தகம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.